தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 3 நாளில் திமுகவுக்கு திரும்பினார். 3 நாளில் திமுகவுக்கு மீண்டும் திரும்பினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்தது. திமுக தலைவரும் முதலமைச்சருமாக இருந்த மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். மு.க. ஸ்டாலின் தோல்வியை திமுகவினரால் ஜீரணிக்க முடியவில்லை. தற்பொழுது திமுகவில் ஒரு புதிய பூகம்பம் வெடித்தது. அதாவது திமுகவில் பரம்பரையாக உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கு பதவிகள் வழங்கப்படவில்லை. மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்குத்தான் மரியாதை உள்ளது, பதவிகள் வழங்கப்படுகிறது என்று கூறி திருப்பூர் திமுக மாவட்ட செயலாளர் செல்வராஜ் அவர்கள் தனது மாவட்ட செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தான் அரசியலில் எந்த கட்சியிலும் இணையப் போவதில்லை என்று தெரிவித்தார். இவர் திருப்பூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு மாவட்ட செயலாளர் கட்சியிலிருந்து விலகுகிறார் என்று சொன்னால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடம். கட்சியின் மாவட்ட செயலாளரே குற்றம் சாட்டிவிட்டு விலகுகிறார் என்று சொன்னால் கட்சி அடிப்படையில் ஏதோ தவறு இருக்கிறது என்று அர்த்தம். உடனடியாக திமுக தலைமை உத்தரவின்படி திமுக மூத்த தலைவர்கள் திருப்பூர் செல்வராஜ் அவர்களை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. பெட்டி கைமாறியதாக கூறப்படுகிறது. மனம் குளிர்ந்தார் திருப்பூர் செல்வராஜ். மீண்டும் திமுகவில் இணைந்தார். தான் பேசிய பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்து திமுகவுக்கு கடிதம் எழுதி மீண்டும் திமுகவில் இணைந்தார். கட்சியிலிருந்து 3 நாட்களுக்கு முன்புதான் திருப்பூர் செல்வராஜ் மாவட்ட செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறினார். 3 நாளில் மனம் மாறி அவர் திமுகவுக்கு திரும்பினார்.